ஒரு அறிஞர் அதாவது தொழுகைகளுக்கு முன்னாலும் பின்னாலும் சுன்னத்துக்கள் கடமையாக்கப்பட்டது, சுன்னத்துக்கள் வலியுறுத்தப்படுவதை பற்றி ஒரு அழகான ஒரு நுக்தா என்ன செய்யறார் சொல்றார். என்ன நுக்தா அப்படின்னு சொன்னா, ஒரு மனிதர் அதான் சொன்ன உடனேயே உதுவெடுத்து பள்ளிக்கு வாரார். வார நேரத்தில் அவருடைய மனதில் என்ன செய்யும், பலவிதமான ஹவாத்தியர் சைத்தானியாக்கள், சைத்தானிய சிந்தனைகள், உலகாயுத முகங்கள்லாம் இருந்துகிட்டே இருக்கும். உதுவெடுத்து தக்பீர் கட்டி அவர் தொழுகிற நேரத்தில் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த சிந்தனைகள் என்ன செய்யும், சுன்னத்தான தொழுகைகள் அப்படியே தனியா ஆரம்பிச்சு ஃபர்லான தொழுகைக்காக முதல் தக்பீர் கட்டுகிற நேரத்தில் எல்லாமே அதாவது ஒரு முடிஞ்ச நிலைமையில இருக்கும். அதனால அவர் ரிலாக்ஸாக சிறப்பான முறையில கடமையான தொழுகையை தொழுவதற்கான மனநிலை வந்துடும். எடுத்த எடுப்பிலேயே வேகமா முதலார காத்துல சேர்றவருக்கு என்ன நிலைமை இருக்குமெண்டா, சலாம் கொடுக்கிற டைம்ல தான் நம்ம எத்தனை ரக்காத் தொழுதோம் என்றது கன்ஃபார்ம் ஆகும். இமாம் சலாம் கொடுத்தா 4 ரக்காத் கன்ஃபார்ம் ஆயிருமா, அப்பதான் அவருக்கு என்ன செய்யும், கன்ஃபார்ம் ஆகும். இதன் காரணம் என்ன, ஹுதூருல் கல்ப் என்ன இல்ல, உள்ளத்துடைய அந்த இணைப்பு அதற்கு பின்னால் இல்லை. எனவே இந்த இடத்தை நீங்க புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா, இபாதத்துக்கான மனோநிலைகளை நம்ம தயார்படுத்துதல் நல்ல மனிதர்களுடைய உறுதியான எண்ணம் உடையவர்களுடைய அடையாளங்களில் உண்டு. அதனாலதான் ஒரு கவிதையில், அரபு கவிதையில சொல்லப்படக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா, அதாவது சிறிய நிலையில வாழக்கூடியவர்கள், உறுதியற்ற நிலையில வாழக்கூடியவர்கள், ஒரு சிறிதான மனிதர்கள் இருக்கிறாங்களே, அவர்களுக்கு கண்ணில் சிறிதெல்லாம் பெரிதா தெரியுமா. பெரிய நிலையில வாழக்கூடியவர்களுடைய பார்வையில பெரிதெல்லாம் சிறியதாக தெரியும். அப்படின்னா உனது உறுதிக்கேற்பதான் பெருசு சிறுசெல்லாம் உனக்கு என்ன செய்யும், விளங்கும். உன்னுடைய முயற்சியும் உன்னுடைய ஆர்வமும் உனது உணர்வும் சிறிதாக இருக்குமாக இருந்தா நீ முன்னால உள்ள எல்லா சிறிதையும் பெரிதாகத்தான் என்ன செய்வாய், பார்ப்ப. அந்த சின்னதுதான் அது பெரிய ஒரு விஷயமா நீ பார்த்து கொண்டிருப்பாய். அதை செஞ்ச பின்னாலும் நீ ஒரு பெரிய விஷயமாகத்தான் நினைப்பாய். உதாரணத்துக்கு தராவை தொழுகையில நம்ம பார்க்கிறோம், ஒரு 2 ரக்காத் மொத்தமா ஒரு 10 நிமிஷம் தொழுவி வச்சிருப்பார். சலாம் கொடுத்தோன்னே பொட்டில் உடைக்கிற சவுண்ட் அப்படியே கேட்க, நீங்க பாருங்க பாவம். என்ன காரணம், பொட்டில் உடைச்சு குடிக்கிற பிள்ளையெல்லாம் இல்லை. ஆனா என்ன பிரச்சனைடா, பெரிய ஒரு சாதனையை செஞ்சிட்ட உணர்வும், சலபு சாலியன்கள் மாதிரி இரவுல தொழுது விட்டே என்ற உணர்வும், கியாமுல்லைலை நிறைவேற்ற வேண்டும். 2 ரக்காத்துல 4வது ரக்காத்த நீங்க பாப்பீங்க, ருக்குக்கு தான் சேர்றாங்க. 4வது ரக்காத்த ஒரு டீம் ரெடி ஆயிருக்கு, ருக்குக்கு சேர ரெடி ஆகி. இத்தனைக்கும் 11 ரக்காத்து ஒரு அவர் தொழ போற தொழுகையில ஒரு அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்து விதிவிலக்காக கொடுத்த மக்களை தவிர எங்களுடைய சப்ஜெக்ட் எல்லாம் என்னண்டா, நாங்க செஞ்ச அந்த 1 மணி நேர தொழுகை என்பது எங்களுடைய நாங்க சிறியவர்களாக இருப்பதனால அது பெரியசா எங்களுக்கு என்ன செய்யுது, எங்களுக்கு விளங்குறத பார்க்கிறோம். பெரிய மக்களுடைய பார்வையில அதெல்லாம் என்ன சிறியதாக விளங்குறத நம்ம என்ன செய்வோம், இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே செய்யலையே அப்படின்னு சிறியதாக விளங்குறத பார்க்கிறோம். இதுதான் தயாராகி உள்ள அதற்குள்ள நுழையக்கூடிய மனிதருடைய நிலைமையும் தயாராகாமல் நுழையக்கூடிய மனிதர்களுடைய நிலைமையும் இதுதான் என்பதை நம்ம என்ன செய்ய வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது நீங்க பாருங்க, இந்த அதாவது ஒரு மனிதன் தயாராகுதல் என்கின்ற பகுதிக்கு அடுத்த கட்டமாக என்ன சொல்லப்படுது, அந்த அமல் செய்யறது. அதனுடைய பகுதி நம்ம நிறைய பேசிக்கிறோம் உணர்வோடு. முடிஞ்ச பின்னால முஹாசபா செய்யறது. முதலாம் நோம்பு முடியுது, நீங்க சஹர் செஞ்சு அன்றைக்கு நாள் முடிஞ்சிட்டு முதலாம் நோம்பு முடியுது, இஃப்தாரை முடிச்சிட்டீங்க, இஷாவுக்கு பிறகு தராவியும் தொழுது முடிச்சிட்டீங்கன்னா ஒரு அளவுக்கு உட்கார்ந்துரு. முஹாசபா பெரிய ஒரு அமல், முஹாசபா சுய பரிசோதனை பெரிய ஒரு அமல். இன்றைக்கு இந்த சஹர் எப்படி போச்சு, இன்றைக்கு நான் சரியான முறையில உரிய டைமுக்கு எழும்பி சரியான முறையில நடந்து கொண்டனா, வித்தரை உண்மையிலே உளப்பூர்வமாக தொழுதேனா, நான் சரியான முறையில சுண்ணத்தை தொழுதனா, உரிய நேரத்தில் நான் போனேனா, அப்படி என்ற அந்த சிந்தனைக்கு நம்ம என்ன செய்ய நினைத்து பாருங்க. சுலைமான் இப்னு மிஹ்ரான் அல் ஆமஷ் ரஹிமஹுல்லாஹ் பற்றி என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னா, நான் அவரோடு பல வருடங்கள், சில அறிவிப்புகளை 40-50 வருடங்கள்னா வருது, அவரோடு நான் அதாவது அவரோட ஆஜராகி இருக்கிறேன். அவர் ஒரு தடவை எழும்பி தொழுததை நான் கண்டது கிடையாது. ஒரு தடவை கூட 5 நேர தொழுகையிலையும் எழும்பி தொழுததை நான் என்னது கண்டது கிடையாதுன்னு வருது. அப்போ இந்த ஒரு உணர்வு, நம்ம முஹாசபா செய்வது, நம்ம எந்த மாதிரி இந்த நாளை கழித்தோம், இரவுடைய நேரங்களை எப்படி கழித்தோம் என்றதை பார்க்கணும். இது கழிக்கிற உங்களுக்கு நீங்க முஹாசபா செய்ய நம்ம பிள்ளையோருத்தோம். ஒரு அவர் சிறப்பான முறையில தொழுவதற்காக அந்த ஒரு அவர் தொழுதுட்டு அந்த நைட்டை ஃபுல்லா வீணடிச்சிருவாங்க. ஒரு அவர் தொழுகிற தராவே அதுக்கு ஃபுல்லா என்ன அன்னைக்கே ஃபன் எடுத்துக்கிண்டு அங்கே பேசிக்கிண்டு 1 ஹவர் 2 ஹவர் என்னது இருக்கிற எல்லா விஷயங்களையும் கழுவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு தராவி தொழுத மனோநிலையில வீட்டுக்கு திரும்பி போறோம். இந்த மாதிரியான நிலைமைகள் எல்லாம் நீங்க முஹாசபா செஞ்சீங்கன்னா, உட்கார்ந்து நான் இந்த இரவு சரியா தான் கழிக்கிறேனா, சரியான முறையில தான் குர்ஆனை ஓதுறேனா என்றெல்லாம் நீங்க சிந்தித்து பார்க்க வேண்டிய கடமை இருக்கு. ஒவ்வொரு நாளும் இதை மனதுக்குள்ள இதை வளமைப்படுத்துதல் சுண்ணான்னு சொல்ல வரல. ஆனா நீங்க முடிந்த உடனேயே
நான் சரியாக நடந்து கொண்டிருக்கின்றேனா என்ற ஒரு சிந்தனைக்கு வருவீர்களாக இருந்தால் நிறைய மாற்றங்களை நீங்க என்ன செய்வீங்க பார்ப்பீர்கள். பல அறிஞர் சுஃபியான் இப்னு உயைனா போன்ற இன்னும் பல அறிஞர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து விட்டு அனுமதித்த ஒரு வணக்கத்தை செய்ய பார்ப்பாங்க. என்னன்னா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்ரிபுக்கு நோன்பை திறக்காம, அடுத்த நாள் ஃபஜ்ருக்கு சஹர் செய்யாம, அதுக்கு அடுத்த நாள் இஃப்தார் ரசூல் அங்க செய்வாங்க 2 நாள். அதாவது மக்ரிப்ல நோன்பு திறக்காம, அடுத்த நாள் ஃபஜ்ர்ல என்ன சஹர் செய்யாம, அதுக்கு அடுத்த நாள் மக்ரிப். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க செய்ய வேண்டாம்ன்றாங்க. லா துவாசில், நீங்க இந்த மாதிரி செய்ய வேண்டாம்ன்றாங்க. சஹாபா நீங்க செய்றீங்களே அல்லாஹ்வின் தூதரே என்று ரசூலுல்லாஹ்கிட்ட சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்றாங்கன்னா 3ஆம் நாள் கண்டினியூ பண்றாங்க. இப்படி சொல்லி இவங்க செஞ்சதுனால 3வது நாள் கண்டினியூ பண்ணோட சஹாபாக்களால என்ன 3வது நாள் கண்டினியூ பண்ணலாமே. ஏன்னா 2வது நாள் சஹர் இல்லாம போகுது, அவங்களுக்கு இஃப்தார் இல்லாம போகுது. அப்ப அவங்களால கண்டினியூ பண்ண முடியல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா துவாசிலு, இந்த மாதிரி என்ன செய்ய வேண்டாம், நீங்கள் தொடர வேண்டாம். நான் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உணவு கொடுக்கப்படுகிறேன், குடிபானம் கொடுக்கப்படுகிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார். அப்படின்னா அல்லாஹ் எனக்கு ஒரு உடல்ல ஒரு சக்தியை தரான், உணவாக அல்ல, ஒரு சக்தி அல்லாஹ் தஆலா எனக்கு தருகிறான், நான் இருக்கிறேன், நீங்க அப்படி செய்ய வேண்டாம். உங்களில் யாராவது அப்படி செய்ய வேண்டும் என்றிருந்தால் அடுத்த நாள் ஃபஜ்ர் வரைக்கும் என்ன செய்து கொள்ளுங்க. அப்படின்னா இன்றைக்கு நம்ம சஹர் செஞ்சுட்டு மக்ரிப்ல நோன்பு திறக்காம அடுத்த நாள் என்னது ஃபஜ்ர்ல வந்து சஹர் செய்யறது, அந்த டைம்ல தான் நோன்பு திறக்கிறது, அந்த டைம்ல தான் என்ன செய்யறது அடுத்த நோன்புக்கான சஹர் சரி. இத சில அறிஞர்கள் வந்து நிறைய கடைபிடிச்சாங்க. எதுக்காக கடைபிடிச்சாங்க? ஒரு நேர உணவாகிடும். எதுக்காக கடைபிடிச்சாங்க? ஒரு நேர உணவாகிடும். அங்க இஃப்தாரும் அதுதான், சஹரும் அதுதான், ஒரு நேர உணவாகிரும், தங்களுக்கு சோம்பல் இல்லாம போகும், தங்களுடைய மற்ற நிலைகள் எல்லாம் மாறிவிடும் என்று ஒரு சிந்தனையின் விளைவாக இதை என்ன செஞ்சாங்க. அதாவது அவர்கள் அந்த நிலைமைகளை கடைபிடித்தார். இது வந்து வரவேற்கத்தக்க ஒரு அம்சம் அல்ல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நாள் தொடர தடை செஞ்சாங்க, இதை அனுமதித்தாங்க. அப்படி செய்யறவாரா இருந்தா இப்படி செய்யுங்க என்று ரசூலுல்லாஹ் அனுமதித்தார்கள். ஆனா அவங்களுடைய சிந்தனை முஹாசபா இல்லாது விட்டால், அதாவது ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 10, 20, 30 முறை குர்ஆன் முடிக்கக்கூடியவர்கள், பல நேரங்கள் இரவு முழுதும் நின்று தொழக்கூடியவர்களுக்கு இப்படி ஒரு யோசனையே வந்துச்சு. அதை அவங்க கம்ப்ளீட் பண்ண மாதிரி தானே இருக்கிறாங்க. இப்படி ஒரு யோசனை சில அறிஞர்களை பற்றி சொல்லப்படும், மலக்குல் மௌத் உங்கள் வீட்டு வாசலில் இருக்கிறார் என்று சொல்லப்பட்டாலும் அவராக முயற்சித்தாலும் ஒரு அமலை கூட அவரால் கூட செய்துவிட முடியாது. அப்படின்னா என்ன, அந்த அளவுக்கு ஒரு பரிபூர்ணமாக அமல் செய்த மக்கள் இருந்தாங்க. அவர்களுடைய முஹாசபத்து நஃப்ஸ் எப்படி இருந்ததுன்னா, அவர்களுடைய சிந்தனைகள் எப்படி இருந்தது என்று சொன்னா, நான் எப்படி இதை கூட்டிக் கொள்வது என்கின்ற சிந்தனையில தான் அவர்கள் இருந்தார்கள் பார்க்கிறோம். எனவே முதல் அம்சம், நாங்க நுழையக்கூடிய அமல்களுக்கு முன்னால, ஒரு மாதத்துக்கு முன்னால, ஒரு 15 நாளைக்கு முன்னால நம்ம தயாராகுவது, முயற்சி எடுப்பது, ஆசை வைப்பது, அதுக்கான திட்டங்களை தீட்டுவது, என்னதெல்லாம் நம்ம செய்யலாம் என்கின்ற உணர்வுக்குள்ள நம்ம ஆட்படுவது என்பது மிக பிரதானமான அம்சம். அந்த அமலம் அண்டைக்கு செஞ்சு முடிந்த பின்னால அந்த விஷயங்கள் சரியாக செய்தோமா, பிழையாக செய்தோமா, என்ன மாதிரி செய்த, ஏன் என்ன ஆர்வம் குறைஞ்சது, எது எனக்கு டிஸ்டர்பாக என்ன செஞ்சது அமைஞ்சது, எந்த வளமை டிஸ்டர்பா, சின்ன வளமைகள் எங்களுக்கு டிஸ்டர்பாக அமைஞ்சிடும். சின்ன சில வளமைகள் அதை நம்ம மாற்றவே மாட்டோம். வாழ்க்கையில பெரிய வளமையெல்லாம் மாத்திடுவோம், தொழிலை மாத்திடுவோம், ஊட்ட மாத்திடுவோம், நிலத்தை மாத்திடுவோம், நாட்டையே மாத்திடுவோம். சின்ன வளமை இருக்கு, அதை மாற்றவே மாட்டோம். சின்ன வளமைகள், பிரஷை இங்கே தான் வைக்கணும்டா அது 10 வருஷமா மாற்றத்துக்கு ட்ரை பண்ணிட்டு, ஒரு லொக்க மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு, ஒரு கீட்டக்க மாத்துறதுக்கு ட்ரை பண்ணிக்க மாட்டான். ஆனா ஊட மாத்திப்பான், நாட்டை மாத்திப்பான், என்னமெல்லாம் மாத்திப்பான், சின்னதை மாத்து. இதுதான் நம்ம லைஃபே மாத்துறது. எது இந்த அட்டாமிக் ஹேபிட் சொல்றாங்களே, சின்ன அணுவிதமான மாற்றங்கள் வந்து லைஃப்ல எல்லா, எங்க நம்ம பெரிய தராவி போறதானே முடிவு எடுத்திருந்தோம், உறுதியா தானே இருந்தோம், ஏன் போகலன்னா ஒரு இடத்துல டீ குடிக்கிற வளமே வச்சுக்கோம், அந்த இடத்தா நமக்கு டிஸ்டர்ப் ஆகுதுன்னு நமக்கு விளங்காது. அங்கிருந்தா எல்லாமும் தலைக்குழந்தை விளங்காது. ஒரு அதை மாத்தி விட்டீங்கடா லைஃப்ல எல்லா செக்ஷனும் என்ன செஞ்சிடும், மாறிடும். அந்த ஒன்று அவதானிக்காம இருப்போம். இதை நீங்க முஹாசபா செய்ய எது நம்மளே திசை திருப்பி விடுது, எது நம்மளே வந்து பிரட்டி விடுகிறது என்பதை நீங்க என்ன செஞ்சிடலாம், கண்டுகொள்ளலாம். இந்த பகுதியை நீங்க மிகவும் கவனத்தில் எடுக்க வேண்டும். இரண்டாவது, ரமலானுடைய சப்ஜெக்ட் நம்ம வார நேரங்கள்ல நம்மளோடு இருக்கக்கூடிய இந்த செய்திகள், அதாவது தயாராகுதல் என்பதும், அடுத்ததாக என்ன நம்ம முஹாசபா செய்தல் என்பதுக்கு மத்தியில் இருக்கக்கூடியது என்ன, இரண்டாவது கட்டம் நம்ம செய்யக்கூடிய அமல். இது நிறைய விஷயங்கள் இருக்கு, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். அந்த செய்யக்கூடிய அமல்ல ஒரு 2 விஷயத்தை சொல்லிட்டு அடுத்ததுக்கு போறேன். செய்யக்கூடிய அமல்ல ஆர்வ நிர்வாகம் என்று தனியாக நான் பேசிக்கிறேன். இது ஒரு 5 நிமிடமாக சொல்லணும். ஆர்வ நிர்வாகம் என்ற ஒரு பகுதி இருக்கு. ஆர்வத்துக்கு எப்படி உலகத்துல, அதாவது சொத்து செல்வங்களை நம்ம பகிர்ந்து செய்யணுமோ, ஆர்வத்தையும் ஒரு அளவுக்கு பகிர்ந்து செய்யணும்.
ஆர்வத்தை கணக்கெடுக்காம விடக்கூடாது. டைம் டேபிள் போட்டீங்கன்னா ஆர்வம் வந்தோ வரலையோ இப்படித்தான் செய்வேன்னு இருக்கக்கூடாது. ஆர்வத்தை பயன்படுத்தவும் வேண்டும். அதே நேரம் ஆர்வத்தை ஒரேடியா செலவழிச்சிடவும் கூடாது. முதலாவது ரமதான்ல எல்லாரும் எடுக்கிற முடிவும் கடைசி ரமதான் எல்லாரும் எடுக்கிற முடிவும் எல்லாருக்கும் தெரியும் தானே. ஃபர்ஸ்ட் ரமலான் என்ன முடிவு எடுப்போம்? இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை முழுமையாக பயன்படுத்துறேன்னு முடிவு. இதை ஏற்கனவே போன கடைசி ரமலான் எடுத்த முடிவு அது. சரியா? ஒழுங்கா பயன்படுத்தணும் அப்படின்னு முழுமையாக இபாதத்து அது இது பள்ளிகள் யார் யார் இந்த காரியம் எந்த இடத்துல வாராரு, குர்ஆன்ல இது தஜ்வீத் குர்ஆன் இருக்கியான்னு அதையும் கேட்டு இப்படி ஃபுல்லா நம்ம ஒரு ப்ரிப்பேர் ஆகிடுறது. எல்லாம் ப்ரிப்பேர் ஆசை முடிஞ்சு உண்மையாகத்தான் இருப்போம். ஒரு நாள் 2 நாள் 3 நாள் 4 நாள் அழகா உண்மையாவே இருப்போம். திடீர்னு நமக்கு ஒரு பக்கம் குர்ஆன் மிஸ் ஆகிடும். ஒரே ஒரு பக்கம் முழுசா மிஸ் ஆகல. ஆனா சைத்தான் ஒரு கவலையை தருவான் பாத்தீங்களா? ஈமானிய கவலையை ஒன்று தருவான். என்னடா மிஸ் ஆகிட்டாயோ நீ இதான் உன்னால ஏலான்றதுக்கு இதான் மெயின் காரணம். இது யார்? நசீஹத் இப்லீஸ். விளங்கிட்டா? இப்லீஸுடைய காரணம் மனிதனடா பிழை செய்வான், செய்யலாம போகுன்ற இடத்துல திருப்பி அதை அவன் மறுபடியும் எடுத்துக்கொள்ளணும் பண்ணி இப்லீஸ் சொல்ல மாட்டான். அவன் என்ன சொல்லுவானோ இதுதான் உன்னோட முடிவுகள் எதுவுமே உனக்கு நல்லா அமைகிறது இல்லை. இப்ப இன்றைக்கு மிஸ் ஆக்கினா நாளைக்கு இன்னொரு பக்கம், அதுக்கு இருந்தா இன்னொரு பக்கம், ஒரு ஜூஸ், அவ்வளவுதான். முதலாவது 2வது ரமலான்ல இந்த பிள்ளை நடந்த உடனே சொல்லுவான். நீங்கள் என்ன செய்வீங்கன்னா சேர்த்து நாளைக்கு ஓதிடுவோம், அதுக்கு அடுத்த நாள் ஓதிடுவோம். இப்லீஸ் சொல்ல சொல்ல இப்லீஸ் சொன்னது சரியா தான். ஏன்னா இப்லீஸ் சொன்னது சரியாகி நினைக்க மலக்கு சொன்னது சரியாகிக்கிற மாதிரி நினைச்சுக்கிறது. இப்படியே ஒரு 15 நோன்பு தாண்டுற டைம்லயே மனசு உடைஞ்சிருது. என்னடா இந்த ரமலான் இப்படியே போயிட்டு இன்ஷா அல்லாஹ் லைலத்துல் கத்ரியாவது ஒழுங்கா பயன்படுத்திக் கொள்வோம். அப்புறம் பயானெல்லாம் கேட்போம், லைலத்துல் கத்ர் எந்த ராவண்டு என்னது உறுதி இல்லைன்னா அப்ப கடைசி 10 செய்யணுமாமே அப்படின்னு அதுல ஒரு என்ன ஒரு கேள்வி கேட்டே காலத்தகள் 27 சுவர் தானா 23 சுவர் தானாண்டு இப்படி கடைசியா 29ஆம் நோன்பு வார டைம்ல நசீஹத் இப்லீஸ் என்ன இந்த ரமலான் முடிஞ்சு ஹலாஸ். இனி அடுத்த ரமலானாவது என்ன நம்ம ஒழுங்கா இன்ஷா அல்லாஹ் அடுத்த ரமலான்ல நம்ம ஒழுங்கா இருப்போம் என்று முடிவோட பெருநாள் நாளை என்ன செஞ்சிரு வந்துரு. இது ஒவ்வொரு ரமலானும் எங்களுக்கு இப்லீஸுடைய உபதேசம் என்ன செய்யுது நடந்துகிட்டு தான் இருக்கு. இதுக்கு முக்கியமான மிகப்பெரிய காரணம் நான் ஏற்கனவே சொன்ன 2